யார் இந்த மு ஆனந்த்? நான் வழக்கறிஞராக இருக்கேன். கும்பகோணம் நீதிமன்றத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து சட்டக்கல்லூரி படிக்கிறப்பயே வந்து ஈழ பிரச்சனை என்னங்கிறது வெளியோட்டமாக தான் தெரியும். எனக்கு முழுசா தெரியாது. பேர் பசங்களாம் அந்த RSS இயக்கத்திலேயோ அந்த ஒரு ஆரிய சமூகத்திலேயோ உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்ட்ட, அங்க பொழைக்க போனவன் நாடு கேட்கறான்டா, அங்க போய் சண்டை போடுறாங்க பாத்தியா, அப்படிதான் சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம். 2010 அண்ணன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து சீமான கூட என்ன அழைச்சிருப்பாங்க, மனுஷன் கூட அழைச்சிருப்பாங்க, நீ வாட அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அப்படி கூட போக போக போதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஈழம்ங்கிறது நம்ம மண்ணு, நம்மளோட கூட பிறந்தோட மண், அது அங்க போய் அவங்க வந்து அவங்க இடம் கேட்கல, அவங்களோட இடத்த அபகரிச்சு வச்சிருக்காங்க. சிங்களர்கள் சில நபர்கள் அபகரிச்சு வச்சு அவங்க அடிக்கிறாங்கன்னு சீமான பாக்குறப்ப அண்ணனோட பேச்சை கேட்கறப்பதான் ஆஹா உண்மை என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தவறான பக்கம் பயணிக்கிறத தாண்டி உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும். என் கூட படிச்ச என்ன சமூகத்தை சேர்ந்த மக்களை என்ன கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஏன்டா நீ போய் நாம் தமிழர் செல்வி சேர்ந்திருக்க, சீமான் பேண்டி போய் சேர்ந்திருக்க, தமிழ் பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் அவரை போய் சேர்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட, என்னக்கா என்னோட திருமணம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திருமணம். என்னோட திருமண வரவேற்பு நிகழ்வுல அண்ணன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியில ஏன் நான் பயணிக்க வேண்டும், அதாவது ஆனந்த் ஏன் வந்து என் கூட பயணிக்கணும் அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்திருக்காரு. பிற மொழியாளர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. வீட்டுல எப்படி எடுத்துக்கிட்டாங்க இதை? முதல்ல வந்து எங்க அப்பா வந்து அடிப்படையா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான், எம்ஜிஆர் தான் எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, என்னடா கட்சின்னு போற, இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அப்பா நான் தப்பான வழியில போல, நான் தப்பான பழக்கவளத்துல இல்ல, என்னை நீங்க கவனிங்கப்பா, நான் ஏன் தப்பு பண்றேன், நான் எது குடி இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றேன்னு சொல்லுங்கப்பா, நீ கேட்டுக்கிறேன். இந்த கட்சியில போற என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க, என் மேல தப்பு சொல்லுங்கப்பா. அதே மாதிரி எங்க அப்பா ஒரு 6 மாசம் நீங்க எதுவுமே தொந்தரவு பண்ணல, எல்லாத்தையும் கவனிச்சாங்க. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் என்னடா உன் ஆள் என்ன பண்றாரு, ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னு, யாரப்பா சொல்ற அப்படின்னு கேட்டு, உன் ஆள் சீமான் தான்டா அப்படின்னு இப்படி கேட்டாங்க. இப்போ வர்ற தேர்தல் நான் நிக்கிறேங்கிறது எங்க அப்பாவுக்கு ஒரு பெருமை தான், சந்தோஷம் தான். இன்னும் எங்க அப்பா வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும்டா, இன்னும் நீ வந்து என்ன, நீ ஏன் இப்ப வேலை பார்க்காம இருக்க, நீ டெய்லி அவங்க போய் பாரு இவங்கள போய் பாருன்னு என்னையே அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அப்படிங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் எப்பா செவனையா நீ இருப்பா நீ அப்படின்னு சொல்றதுல இங்க வந்துருச்சு போது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் மு ஆனந்த் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. ஆனா வாழ்த்துக்கள்ண்ணா. அண்ணன் சீமான் அவர்களால கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த காணொலியை வந்து நான் 2 விதமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, ஒண்ணு வந்து ஒரு வாக்காளரா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இன்னொன்னு ஒரு வாக்காளரா நான் ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த மு ஆனந்த்? நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு ஒரு சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். நான் வழக்கறிஞரா இருக்கேன். கும்பகோணம் நீதிமன்றத்துல கடந்த 15 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா, நீங்க 15 ஆண்டுகளா வழக்கறிஞரா இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம், பொருளாதாரத்துல எல்லாத்திலையும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் அரசியலுக்கு வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது நான் கடந்து வந்த பாதை அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து முழுக்க அரசியல் என்னை வந்து பகுப்படைந்து என்னை வந்து வழிகாட்டியது யாருன்னா என்னோட மூத்த வழக்கறிஞர் மணிசெந்தில், அப்புறம் என்னோட நண்பர்கள் அசோக், பாலு அப்படிங்கிற நண்பர்கள் தான். இந்த 3 பேரும் முக்கியமா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து 2009க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் பிறந்த சமூகம் சரி, பிரச்சனைக்கு போகக்கூடாது, பிரச்சனையெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது, அந்த பக்கமே நம்ம வந்து அதை ஒரு பேட்டிகளோட சொல்லியிருப்பேன். நான் பிறந்த சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர் யாரும் குற்ற பின்னணி இல்லாத நபர்கள், வழக்குகளுக்கோ நீதிமன்றத்திற்கோ ஒரு காவல் நிலையத்தோட செல்றது கூட அச்சப்படுவாங்க. அந்த மாதிரி பின்புலத்திலேருந்து வந்தனா என்னைய வந்து ஒரு அரசியலாக்கி ஒரு அரசியல் பாதையில பயணிக்க வச்சதற்கு நான் முதல் காரணம் இந்த 3 நபர்கள் தான் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வெளிப்பட சொல்லணும். எல்லாத்தையும் மறைச்சு பேச முடியாதுல்ல, அந்த மாதிரி வெளிப்பட சொல்லணும். அதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 2009 நான் சட்டப்படிப்பு முடிச்சேன். 2010 தான் நான் வந்து இளம் வழக்கறிஞரா என்னோட மூத்த வழக்கறிஞர் அண்ணன் மணிசெந்தில் அவர்களை நான் வந்து நாடி வந்தேன். இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது யாரு அப்படின்னாக்கா எனது நண்பர்கள் அசோக் மற்றும் பாலு, இவங்க 2 பேரும் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்கள்ட்ட நான் இளம் வழக்கையும் வந்து அண்ணன் வந்து சேர்ந்தவொடனே என்ன சொல்றாங்க, சீமானை பத்தி தான் பேசுறேன்.
அப்பதான் சீமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஏற்கனவே தெரியும் ஒரு சீமான்னு ஒருத்தவங்க இருக்கான்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அரசியல் சார்ந்து ஒரு அரசியல் இயக்கம் பண்ணா ஈழத்துக்காக பேசுறாங்க அப்படின்னு. நாங்களே 2009க்கு முன்னாடி நான் வந்து சட்டக்கல்லூரி படிக்கிறப்பயே வந்து ஈழ பிரச்சனை என்னங்கிறது வெளியோட்டமா தான் தெரியும், எனக்கு முழுசா தெரியாது. ஏன்னா நாங்க அதை சொல்றேன், நான் வந்து வளர்ந்து வந்த விதங்கள் அப்படிதான். நான் கல்லூரி படிப்பு காலங்களையும் சரி, நான் வந்து 1ஆம் ஆண்டு படிக்கிறது 4ஆம் ஆண்டு படித்த வரைக்குமே அங்க ஒரு பார்ட் டைம் காலேஜ் சொல்லுவாங்கல்ல, பகுதி நேர கல்லூரி தான். எங்களுக்கு வந்து 4 வகுப்புகள் தான் ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்த்தா மதிய நேரத்துக்கு மேல நாங்க வேலைக்கு போயிடுவோம். அந்த மாதிரி சம்பாதிச்சு நாங்க படிச்சவங்க தான். அதன் அடிப்படையில் எங்களை அரசியல் கத்துக்கிறதுக்கோ அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கோ வழிகள் கிடையாது. அந்த அளவு அந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது. அதாவது இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு செல்லோ இந்த ஒரு நெட் யூஸ் பண்றோமோ அதிகமாக செல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த மாதிரி அந்த அறிவே கிடையாது சொல்ல போனாக்க. 2009க்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், 2010 அண்ணன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ணன் வந்து சீமான கூட என்ன அழைச்சிட்டு போவாங்க, மனுஷன் அண்ணன் கூட அழைச்சிருப்பாங்க, நீ வாட அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அப்படி கூட போக போக போதான் ஓ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஈழம்ங்கிறது நம்ம மண்ணு, நம்மளோட கூட பிறந்தோட மண் அது. அங்க போய் அவங்க வந்து அவங்க இடம் கேட்கல, அவங்களோட இடத்த அபகரிச்சு வச்சிருக்காங்க. சிங்களர்கள் ஒரு சில நபர்கள் அபகரிச்சு வச்சு அவங்க அடிக்கிறாங்கன்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க சட்டம் படிக்கிறப்பவே நாங்க என்ன நினைச்சிட்டோம், சில பேர் பசங்க எல்லாம் அந்த RSS இயக்கத்திலயோ அந்த ஒரு ஆரிய சமூகத்திலயோ உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்ட்ட, அங்க பொழைக்க போனவன் நாடு கேட்கறான்டா, அங்க போய் சண்டை போறாங்க பாத்தியா, அப்படிதான் சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அதை பத்தி ஒரு புரிதலே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா 2010 காலகட்டத்துல ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சுக்கிறப்பதான் சீமானை பாக்குறப்ப அண்ணனோட பேச்சை கேட்கிறப்பதான் ஆஹா உண்மை என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது தவறான பக்கம் பயணிக்கிறத தாண்டி உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும், அது மட்டும்தான். இதை நான் வந்து இந்த கட்சிக்கு வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். 2010 இந்த கட்சியில வந்தேன், இந்த கட்சியில பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுல நகரத்துல ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. நகரத்துல அப்ப நான் வழக்கறிஞர்னால எடுத்த உடனே வழக்கறிஞர் பாசல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதை நான் பயணிச்சு ஒரு கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லா காவலையும் நான் தான் போய் அனுமதி கடிதம் கொடுப்பேன். எல்லா காவல் அதிகாரிகளும் நம்மள்ட்ட தொடர்பு வருவாங்க. சார் இந்த மாதிரி எந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, எந்த இடத்துல போராட்டம் பண்றீங்க, எந்த இடத்துல முற்றுகைப்பட்டம் பண்றீங்க அப்படிங்கிறப்ப கட்சிக்காரங்களுக்கும் காவல்துறையினருக்கும் நடுவுல ஒரு தடுப்பணை மாதிரி நான் இருந்தேன் இந்த இடத்துல. சில சமயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2010 2011 காலகட்டங்கள்லாம் வந்து நம்ம கட்சியை வளரவே விடாம பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இப்ப கும்பகோணத்துல பெரிய அளவுல போலீஸ்காரங்களாலையும் மற்ற அரசியல் சார்ந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து கொஞ்சம் அனுசரணையா பேசி எந்த இடத்துல அனுமதி வேணுமோ அனுமதி கேட்டு வாங்கி முற்றுகை பாட்டம் ரொம்ப வீரியமா பண்ணோம். அந்த மாதிரி கும்பகோணத்துல என் பேர்ல வாங்கப்பட்ட வழக்குகள் பார்த்தா 18 வழக்குகள் என் மேல அரசியல் சார்ந்த வழக்குகள் தான். மற்றபடி தனிப்பட்ட வழக்குகள் எதுவுமே எங்க மேல கிடையாது. அது ஒரே ஒரு வழக்குல இருந்து நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் கும்பகோணம் நகராட்சிக்கும் ஒரு சண்டை இருந்துச்சு, அந்த அலுவலர்களுக்கும் சண்டை இருந்துச்சு. அப்போ ஒரு வழக்கு இருந்துச்சு, அதுல எனக்கு விடுதலை அடைஞ்சிச்சு. மற்றபடி தனிப்பட்டு என் மீது எந்த ஒரு குற்ற வழக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற 18 வழக்குமே வந்து அரசியல் சார்ந்த வழக்குகள் தான். மக்களுக்காக போராடி நிச்சயம் அது மட்டும். ஓகேண்ணா, நீங்க ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எங்க சமூகம் வந்து குற்ற பின்னணி இல்லாத ஒரு சமூகம்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க 18 வழக்கு வாங்கியிருக்கீங்க, அதை உங்க வீட்டை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நீங்க நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? என்னோட பரம்பரையிலேயே நான் தான் முதல் வழக்கறிஞர். ஒண்ணு. ரெண்டாவது, எங்க தெருவுலையும் நான் தான் முதல் வழக்கறிஞர். நான் பிறந்து நான் வாழ்ந்த ஊர்லயும் தெருவுலயே முதல் வழக்கறிஞர் நான் தான். அப்படிங்கிறப்ப என்கிட்ட நிறைய பேர் விரும்பி வந்தாங்க. ஆனா சீமானனை கைப்பற்றி நான் நடந்ததுனால, நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறதுனால என்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் என்னடா தமிழ்னு பேசுவான் எப்ப பார்த்தாலும், சௌரஸ்ல பேச என்னோட சக சொந்தக்காரங்க என்னோட கூட படிக்கிற பசங்க சௌரச பசங்க வந்தாலும் அவங்கள்ட்ட நான் வந்து என்னோட சௌரச மொழியில பேச முடியாத சூழல் இருக்கும். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே வந்து தமிழ் பசங்க இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நான் தமிழ்ல தான் பேசணும். நான் வந்து வேற மொழியில நான் பேசுறேன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, சரி நம்மள ஏதோ சொல்றான் போல இருக்கு அப்படின்ட்டு என்னிட்ட அந்நியப்படுவாங்க. அந்த சூழலை நான் அப்படி பழக்கவும் படல. ஏன்னா நான் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்கேன், அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு வேணும், நான் வந்து ஒரு நீதிமன்றத்தை வழக்காடுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு. எனக்கு சரளமா நான் தமிழ் பேச ஆரம்பிச்சதும் 2010க்கு அப்புறம் தான் நான் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நான் பேசினது எல்லாமே என்னோட சௌராஷ்டிர சமூகத்துக்கு சார்ந்த நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கல்லூரி படிப்பு என்னோட 12ஆம் வகுப்பு வரைக்குமே நான் இங்கேதான் வாழ்ந்தேன். 12ஆம் வகுப்பு அப்புறம் தான் 2005க்கு அப்புறம் தான் நான் சென்னைக்கு போய் வாழ போறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் கத்துக் கொடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி தான். வீட்டுல எப்படி எடுத்துக்கிட்டாங்க இதை? முதல்ல வந்து எங்க அப்பா வந்து அடிப்படையா பாத்தீங்கன்னா ADMK தான். எம்ஜிஆர் தான் எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து பழைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட புகைப்படம் பெருசா வச்சிருப்பாங்க. அதுல வந்து இரட்டையில்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எங்க அப்பா வந்து ஆரம்பத்துல இருந்து 2011 தேர்தல் அப்ப கூட எங்க அப்பா வந்து அண்ணன் சீமான் சொன்ன அடிப்படையில இவங்களது இரட்டையில சேர்ந்துதான் வாக்கு செலுத்துறாங்க.
அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து பயணிக்கிறத தாண்டி என்னை வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னடா கட்சின்னு போற இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அப்பா நான் தப்பான வழியில போல, நான் தப்பான பழக்க வழக்கத்துல இல்ல, என்னை நீங்க கவனிங்கப்பா. நான் ஏன் தப்பு பண்றேன், நான் எது குடி இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றேன்னு சொல்லுங்கப்பா, நீ கேட்டுக்கிறேன். இந்த கட்சியில போற என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் சில சமயம் லேட் நைட்டா வர்றேன், அவ்வளவுதான். கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வர்றேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் நேரம் கடந்து வரேன்னா என் மேல தப்பு சொல்லுங்கப்பான்னு. அதே மாதிரி எங்க அப்பா ஒரு 6 மாசம் நீங்க எதுவுமே தொந்தரவு பண்ணல, எல்லாத்தையும் கவனிச்சாங்க. என்கிட்ட எதுவுமே பேச அமைதியா சாப்பிட்டியாடா தம்பி, தூங்குறியா, இதை மட்டும் கேட்பாங்க, மத்தபடி எதுவும் கேட்கல. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் என்னடா உன் ஆள் என்ன பண்றாரு, வாழ் என்ன சொல்றாரு அப்படின்னு. யாரப்பா சொல்ற அப்படின்னு கேட்டேன். வாழ் சீமான் தான்டா அப்படின்னு இப்படி கேட்டாங்க. இப்படி பேச 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 இப்போதைக்கு அப்பா என்ன செய்யறாங்கன்னா, சீமான் பேட்டி எதுல வந்தாலும் எனக்கு உடனே ஒரு அழைப்பு வரும் எங்க அப்பாட்ட இருந்து. என்ன பாருங்க, உங்க அண்ணன் பேசிட்டு இருக்காரு பாடுறா, அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னோட திருமணம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற திருமணம். என்னோட திருமணத்திற்கு அண்ணன் வந்து தூத்துக்குடியில இருந்து பை ரோடு, அதாவது சாலை மார்க்கமாவே இங்க கும்பகோணத்துக்கு வந்தவங்க. என்னோட திருமண வரவேற்பு நிகழ்வுல அண்ணன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியில ஏன் நான் பயணிக்க வேண்டும், அதாவது ஆனந்த் ஏன் வந்து என் கூட பயணிக்கணும் அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் அது வந்து தேர்தல் சமயத்துல அந்த காணொலியை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்க தான் போறேன். என் அண்ணன் கூட நான் ஏன் பயணிக்கணும், நாம் தமிழர் கட்சியை மற்ற சமூகத்தினர் என்ன பார்வை கொண்டு பார்க்கின்றார்கள் அப்படின்ட்டு இப்ப இல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாக 2015 எனக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணம் நடந்த அன்றைக்கே 19/9/2015 அண்ணன் வந்து எஸ்இடி மகால்ல 1.5 மணி நேரம் பிற மொழியாளர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கான வீடியோ கால்லேயே நான் அந்த வெளிப்படைய சொல்றேன். அதே மாதிரி என் மனைவிக்கு தமிழ் தேசம் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பிறந்தது தமிழ் மொழியில பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து இலக்கியங்கள், அந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமா புத்தகம் படிப்பாங்க. என்னைய தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு புத்தக புழுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய படிப்பாங்க. சில விஷயங்கள் நான் வந்து தவறா பேச போனா இது இப்படி கிடையாது, இந்த செய்யுள்ல இப்படி சொல்லணும், இலக்கணத்தை இப்படி சொல்லணும், திருக்குறள் இப்படி சொல்லணும், அவங்க எனக்கு வகுப்படுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சீமான் போற பாதை ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே மாதிரி சீமான் ஏதோ ஒரு தப்பா பேசுறாங்க அப்படின்னா, ஏன் இதை வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு அடுத்த காணொலி நிச்சயமா அடுத்தது அவங்களே எடுத்து பார்ப்பாங்க. அடுத்த காணொலி அண்ணன் சரியா பேசுவாங்க அந்த விஷயத்தை எடுத்து பார்த்து. அதனால என் மனைவிக்கு நான் இந்த கட்சியில பயணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். இதனால யாருமே அக்கம் பக்கத்து உள்ளவங்களும் சரி, நம்ம சொந்தக்காரன் சரி மட்டும் அதிகம் பேச மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியா சரியானவன் சரியா பேசுவான்னு மட்டும் நம்புவாங்க. ஆனா என் மனைவி இது வரைக்கும் என்னை எங்கேயும் விட்டு கொடுத்தது இல்ல. கட்சிக்கு நான் போறேன் அப்படின்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி அமைச்சிருக்காங்க. எந்த ஒரு இடர்பாடும் எனக்கு செஞ்சது கிடையாது. இப்போ வந்து உங்களை வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க. இப்போ உங்க அப்பா உங்களை எப்படி பாக்குறாங்க? எங்க அப்பா வந்து போன 2021 நான் இங்க கும்பகோணம் சட்டமன்ற வேட்பாளர். அப்பயே நான் வந்து 12,450 ஓட்டு வாங்கினேன். அந்த ஓட்டு வாங்குறப்ப அப்பா என் கூட வந்து பிரச்சார வாகனத்துல என் கூட ஏறி நின்று சௌராஷ்டிரா மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு என் கூட வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. எங்க அம்மா வந்து வீடு வீடா போய் துண்டறிக்கை கொடுத்து, இது மாதிரி என் பையன் இந்த கட்சியில இந்த வேட்பாளர் நிக்கிறான், அவனுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம வீட்டு புள்ள நிக்கிறான், நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வீடு வீடா கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுக்கு மேல எங்க அம்மா ஏறி இறங்கியிருப்பாங்க. எங்க அப்பாவால் அதிகம் நடக்க முடியாதனால எங்க அப்பா என் கூட பிரச்சாரம் ஏறி நின்று என் கூட பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அலைபேசியில் உள்ள நண்பர்கள், அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி தம்பி நிக்கலாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்ச எல்லாத்தையும் ஓட்டு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்ப வர்ற தேர்தல் நான் நிக்கிறேங்கிறது எங்க அப்பாவுக்கு ஒரு பெருமை தான், சந்தோஷம் தான். இன்னும் எங்க அப்பா வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும்டா, இன்னும் நீ வந்து நீ ஏன் இப்ப வேலை பார்க்காம இருக்க, நீ டெய்லி அவங்க போய் பாரு இவங்கள போய் பாருன்னு என்னையே அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அப்படிங்கிற ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் எப்பா செவடையான்னு இருப்பா நீ அப்படின்னு சொல்ற சொல்ல வந்துருச்சு இப்போதைக்கு. ஓகேண்ணா. இப்ப பொதுவா நாம் தமிழர் கட்சி மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா, பிற மொழியாளருக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைப்பாங்க. இன்னொன்று இப்ப கட்சி ஆதரிக்க, தமிழ் தேசியத்தை ஆதரிக்க என்னன்னா தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா அதிகாரத்தையும் தமிழருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப வேற்று மொழியினருக்கு வேட்பாளராக கொடுக்கறது ஒரு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இதை வந்து 2020 நான் இந்த கட்சியில பயணிக்கிறப்ப எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ என்னடா அந்த கட்சியில பயணிக்கிற அப்படின்ட்டு. என் கூட படிச்ச எனது சமூகத்தை சேர்ந்த மக்களை என்ன கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஏன்டா நீ போய் நாம் தமிழ் கட்சியில் போய் சேர்ந்திருக்க, சீமான் பேண்டி போய் சேர்ந்திருக்க, தமிழ் பேசிட்டு இருக்காரு, நீ ஏன் அவரை போய் சேர்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்ட்ட. நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட, என்னக்கா ஏன்டா நம்ம வந்து இதுக்கப்புறம் இங்க இருந்து குஜராத்தை போய் வாழ முடியாது, நம்மளை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மொழி பாகுபாடு வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப எப்படி திருநெல்வேலி மொழி வேற மாதிரி இருக்கு, மதுரை மொழி வேற மாதிரி இருக்கு, தமிழ் மொழி வித்தியாசங்கள் இருக்கும், தஞ்சாவூர்ல பேசுற மொழி வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி இப்ப எங்களுக்கும் குஜராத்லயே பிறந்து வளர்ந்த சௌராஷ்டிரக்காரர்களும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம அங்க போய் வாழ முடியாது. நம்மளை இங்க வாழ வைக்கிற மண்ணு தமிழ்நாடு தான். நான் இங்கதான் சாப்பிடுறோம், இங்கதான் உழைக்கிறோம், இங்கதான் வருமானம் பண்றோம். இந்த வருமானத்தை கொண்டு இங்கேயே தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்.
அப்படிங்கிறப்ப நம்மளோட இறப்பும் இங்கதான் பிறப்பும் இங்கதான் அப்படிங்கிறப்ப நம்மளை வாழ வைக்க தமிழ்நாடு தான் ஆளணும், தமிழன் தான் ஆளணும், அதுவும் சீமான் தான் ஆளணும். அது எந்த மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது. மற்ற மொழியாளர்கள் ஆடுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ மலையை காவண்டி போட்டிருக்காங்க. இந்த 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 ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மக்களை தள்ளியது இந்த திராவிட ஆட்சிகள் தான். அது எந்த ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், அதுவும் செந்தமிழன் சீமான் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம். என்னை சார்ந்து இப்போ நிறைய புரிதல் இருந்துச்சு. 2021 இருந்த காலங்கள்லாம் வேற. இப்ப 2026 தேர்தல் நிக்கிறப்ப இந்த 5 ஆண்டு காலங்கள்ல செந்தமிழன் சீமான் அவர்கள் பயணித்தது எல்லாத்தையும் வீடியோவையும் இந்த இணையதளம் மூலியமா எல்லாரோட பாக்கெட்ல இருக்க செல்போன்ல எல்லாரும் பாக்குறாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான கடைசியா என்ன ட்விட்டு போட்டாரு, என்ன வாட்ஸ்அப்ல போட்டு பேசினாரு அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய மக்கள் புரிதலோட இருக்காங்க. யாருமே புரிதல் இல்லாம மக்கள் காசுக்கு வேலை போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் புரிஞ்சிச்சு, காசு இருந்தாலும் இங்க நம்ம நிம்மதியா சுவாசிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏத்த ஒரு தலைவர் நம்ம ஆட்சி செஞ்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறதும் தெளிவா இருக்காங்க. அதுவும் செந்தமிழன் சீமான் இந்த மண்ணை இந்த தமிழ்நாட்டை ஆண்டா இன்னும் நல்லா இருக்கும், உண்மையிலேயே அவர் சொல்றதை செயல்படுத்தி காட்டுவாரு அப்படின்னு நம்புறாங்க.